1980 எப்படி ஆதிவாசிகளை வந்து எப்படி காடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதை பற்றி பேசணும். பட் மீனவரை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளுடைய அவங்களோட உரிமையை பற்றி எதுவுமே இல்லை. கடல் பகுதியில் மீனவர் உரிமையை பற்றி சட்டங்கள் இருந்தது தவிர கடலோர பகுதிகள் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ இது முதலாக இவங்களுடைய பாரம்பரிய உரிமைகளை ரெக்கக்னைஸ் பண்ண சட்டம் இந்த சட்டம். அதனால அது முக்கியம். ஸோ பிரைமரி செக்டர் ஃபிஷிங் செக்டர் தான். ஈவன் அமங் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் பிரைம் செக்டர் வந்து ஃபிஷிங் செக்டர் தான், மரைன் ஃபிஷிங் செக்டர். இவங்களை வெளியேற்றிட்டா மற்றவங்களை வெளியேற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுறோம், த ரைட் ஷுட் பி வித் த ஃபிஷிங் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட். ஐம் நாட் சேயிங் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஃபிஷர்மெனுக்கு ப்ரைமரியாக கொடுத்தால் ஒழிய இந்த கோஸ்ட்டை காப்பாற்றுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. திடீர்னு கடலோர மேலாண்மை சட்டத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. 1991 உண்டாக்கப்பட்ட சட்டம் இது. இந்த சட்டத்தை யாருமே மதிக்கலை. சட்டம்னா அரசாங்கம் முதல்ல மதிக்காது, மற்றவங்களும் அதுக்கு யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் மதிப்பாமல் இருப்பாங்க. இந்த சட்டம் 1991 நடைமுறைப்படுத்தாமலே இருந்த காரணத்தினால பல தன்னார்வ குழுக்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை அணுகி இந்த சட்டம் இப்படி ஒன்று இருக்கு, இது கடலோர பகுதியை வந்து பாதுகாக்க வேண்டியது, கடலோர பகுதி மக்களுடைய வாழ்வு உரிமையை பாதுகாக்கக்கூடிய சட்டம், இதை அமுல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மாநில அரசும் கடலோர மேலாண்மை திட்டம் ஒன்று உருவாக்கி அதன்படி அங்கே வந்து எல்லா கட்டுமான பணிகளும் வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளணும்னு சொல்லி கடைசியில் உச்ச நீதிமன்றம் 1995 இந்த மாதிரி பண்ணணும் எல்லா மாநிலங்களும் சொன்னாங்க. அது பாதிக்காத. இன்னும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே இந்த சட்டத்தை வந்து மதித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து அதன்படி யாரும் நடக்கல. சுனாமி வந்த பிறகுதான் திடீர்னு இந்த சட்டத்தை வந்து தூசி தட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு, நீங்க வந்து இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல போனா ஒரு அறவே காட்டுத்தனமா அரசாங்கமே பேசிட்டு இருந்துச்சு. அரசாங்கம் போய் அரசாங்கம் எந்த உதவியும் செய்யலையே. அப்ப நாங்க அரசாங்கம் உதவி செய்யாம அரசாங்கம் போகணும்னு சொன்ன இடத்துல எங்களுக்கு போக முடியுமாக்கு? எங்களுக்கு கடற்படை தண்ணி தான் எங்களுக்கு சொத்து. அரசாங்கம்